நீ போய் சொன்னியா? யார் போய் சொன்னது? சத்திக்கிட்ட பஞ்சாயத்து சொன்னது? சத்திக்கிட்ட பஞ்சாயத்து சொன்னது யார் சொன்னது? யார் சொன்னது? உன்னை சொல்லி யார் போய் சொன்னது? உனக்கு இது பண்ணது அதான் சத்தி நான் இப்போ பார்த்ததில்ல பேசுனதில்லை. வந்து கவுண்டாவட்டி பஞ்சாயத்துக்கு கவுண்டாவட்டில் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. கேட்டா என்ன சொன்னா நீ சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க. என்னைக்கு சொன்னீங்கல்ல சத்திட்டு போய் சொல்லிட்டு சரி என்னதான் என்னதான் நாட்டில் வந்துடும் மாற்றி வரும். எப்போ எத்தனை மணிக்கு மாற்றுறீங்க? இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து நான் பயணிச்சு மாற்றி விட்றோம்பா. 9 மணிக்கு சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. என்ன ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. நேற்று இப்படி தான் சொன்னீங்க. இன்னைக்கு நைட்டு 9 என்ன 9 மணிக்கு எழுந்துருக்கீங்க? ஒன்று ஃபோன் எடுத்தால் பதில் பேசணும்ல. காலையில் வந்து வாங்கிட்டு போயிடு. இல்லை நைட்டு 9 மணிக்குள்ள மாற்றி விட்றேன். எனக்கு காசு வரணும். வந்துச்சுன்னா உடனே மாற்றி விட்டுறோம். கண்டிப்பாக ஏதோ உன் பணமாக இருந்தால் விடுவீங்களா? சொல்லுப்பாங்க. ஏன்னா பதில் சொல்ல முடியல. அவன் வீட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறான். நான் தான் காலையில் மாற்றி விட்றேன். வீட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறான். காலையில் உனக்கு கையில் நீ வேலை விட்டு அதுக்குள்ள கைட்டு வாங்கிட்டு போனா காலையில் மாற்றி காலையில் வாங்கிக்கலாம் போனா. இந்த கண்டிப்பாக ஆகிடும் போனோம். ஏதாவது உடம்பு சொல்லாதுக்கு அந்த ஏடிஎம் கார்டு லாக் ஆகி யாதில் ஒரு விஷம் வாங்கி கொடுத்ததில்ல. இனிமேல் அப்படியாவது போய் சேர்ந்துடான். வந்து அவங்க அவமானமாக இருக்குது. அத்தனை பேருக்கு முன்னால் அவமானமாக இருக்குது. அப்படியே அந்த வார்த்தை கேட்டு போயிருக்கிறான். உங்களால கரெக்டாக வக்கீல் எதுக்கு செல்லு எடுக்கிறீங்க அப்படிங்கிறான். அதில் வாங்கிக்கலாம் போ. ஏன்னா பக்கத்து வீட்டு தானே உனக்கு தானே வந்து நேற்று வந்து என்னென்ன கட்டிட்டு போனான்? என்னென்ன கேட்டீங்க? இல்லை நீ பக்கத்து வீட்டு தானே. வீட்டில் இருக்க முடியல. நீ காலையில் இங்கே வரக்குள்ள உனக்கு பணம் இருக்கும். அப்படிதான் சொன்னீங்க. நேற்று அப்படிதான் சொன்னீங்க. முந்தா நாள் அப்படிதான் சொன்னீங்க. நான் பொறுமையாக தானே பேசிட்டு இருக்கிறேன். காலையில் நீ வரக்குள்ள பணம் இருக்கும் வாங்கிக்கோ. எதை வச்சு நம்பி சொல்லுப்பாங்களா? போனா காலையில் வாங்கிக்கலாம். ஒரு நம்பிக்கை பேர் தானே வாங்கி கொடுத்தோம். பணத்துக்கு நான் முடியா போகிறேன். ஒரு நம்பிக்கை பேரில் என்ன சொல்லியிருக்கீங்க? பணத்துக்கு நான் வந்து ஒட்டுக்காக மாதம் டியூ கட்டுறேன் அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க. பணத்துக்கு நான் முடியா போகிறேன். காலையில் உனக்கு பணம் நீ வேலையை விட்டு வரக்குள்ள கையில் வாங்கிக்கோ. ஒரே வாரம் காலையில் வாங்கிக்கலாம். நான் எதை எடுத்து ஆளாவதுன்னு தெரியல. காலையில் வாங்கிக்கலாம். சாதாரணமாக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபோன் எடுக்காத காரணம் இல்லை. வேற ஒரு பேசிட்டு இருந்தேன். வந்தால் இவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் வந்த உடனே எத்தனை மணிக்கு தெரியுமா? நேற்று சேலம் போயிட்டு வந்தீங்க. நேற்று ஃபோன் பண்ணி சொன்னான். என்ன சொன்னாங்க? வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வட்டு விட்றேன். எங்கன்னா போனது வட்டு விட்றாங்க நின்று பதில் சொல்கிறேன் தான் சொன்னேன். அவன் வீட்டுகிட்ட உட்காந்துட்டு அவன் போக மாட்டேங்கிறான். எனக்கு அவன் கலெக்ஷன் அவன் பண்ணி வாங்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். நீங்களும் கன்சல்டிங் தானே வச்சுருந்தீங்க. ஃபைனான்ஸ் பற்றி உனக்கு தெரியுமில்ல எப்படி என்னென்னு. காலையில் நான் இல்லைனாலும் பக்கத்தில் வச்சுட்டு போகிறேன் வாங்கிட்டு போட்டேன். வயிற்றுக்கிறேன் காசு எல்லாம் வேறு அதுதான் வெயிட் பண்ணிக்கிறேன். அது வண்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு பணம் வாங்கி தரேன். போது அதெல்லாம் வாங்கிட்டு இல்லைனாலும் பசங்க 2 பேர் யாருன்னா இருப்பாங்க வாங்கிக்கிறாங்க. 2 பேர் யார் கையில் ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு போகிறேன் வாங்கிட்டேன். பாப்ப நாளைக்கு